ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். ஸோ கடாயில் வந்து கொஞ்சமாக உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஜாஸ்தி வேண்டாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு எண்ணெய் தேவைப்பட்டால் போதும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு பிரிஞ்சி இலை 2 உடச்சி வச்சுருக்கேன். 2 துண்டு பட்டை, 2 லவங்கம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இது போட்டு பொரியட்டும். 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, இல்லை நீல வாக்கில் கட் பண்ணாலும் சரி. 2 வெங்காயம், ஏன்னா இது நான் 1/2 kg எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 2 வெங்காயம் போட்டு வதக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வதங்கட்டும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். ஸோ இப்போ வதங்கிடுச்சு. 1 ஸ்பூனுக்கு வந்து இஞ்சி பேஸ்ட்டு, 1 ஸ்பூனுக்கு வந்து பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இதை சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்குங்க. அந்த பூண்டு இஞ்சி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும். ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸோ இது வதங்கிட்டு இருக்கும்போது 2 குச்சிக்கு கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். ஸோ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஈரலை இதோட சேர்த்துடலாம். சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆகும், நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், ஏன்னா நான்வெஜ்ஜில் எப்பயுமே வந்து தண்ணி விடும். அந்த தண்ணியே வந்து உங்களுக்கு போதுமானது. ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும், அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது. ஸோ பாருங்கள், அந்த கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி வருது. ஸோ இந்த டைமில் இது தேவையான மசாலானா நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனுக்கு நான் கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், இது கொழும்பு மிளகாத்தூள். ஸோ 2 ஸ்பூன் சேர்க்குறேன். தனியா பவுட்ரு, சில்லி பவுட்ரு. நீங்கள் தனி மிளகாய் தூள் இருந்தால் 1 ஸ்பூனு மிளகாத்தூள், 1 ஸ்பூனு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூனுக்கு, சீரக பவுட்ரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து சின்ன ஸ்பூன், அதனால் வந்து நான் 2 தடவை போடுறேன் சீரக பவுட்ரு. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதுலேயே தண்ணி விடும், அதுலேயே வந்து லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு கொஞ்சம் இது நல்லா வதக்குங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிவிட்டு, தண்ணி ஊற்றலை நான், அப்படியே வந்து ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டு பார்க்கலாம். அதுலேயே நிறைய தண்ணி விடும். ஸோ அதுலேயே நம்ம வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்ட்டு. ஸோ இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். உங்களுக்கு வந்து கிரேவியாக வேணும்னா நீங்கள் வந்து அப்படியே கூட எடுத்துக்கலாம், இல்லை ட்ரையாக வேணும்னு சொன்னிங்கன்னா அந்த தண்ணி சுண்டிட்ட பிறகு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இருங்க, பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து 1 ஸ்பூனுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான்வெஜ்ஜெல்லாம் கொஞ்சம் காரஞ்சாரமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் இது வந்து லிவர் ஃப்ரை, மட்டன் லிவர் ஃப்ரை. கொஞ்சம் நல்ல தூக்கலாக காரம் இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இதையே வந்துட்டு நீங்கள் பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருக்கவங்க இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த டேஸ்ட்டில் செஞ்சு பாருங்கள். பக்கா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சுருக்கோம். ஸோ மேலே கொத்தமல்லி தழை தூவிட்டு நான் ஒரு கப்பில் வச்சு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.